யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து கனடாவுக்கு ஒர்க் பெர்மிட்ல போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கானதான் இந்த காணொலி. என்ன விஷயம் என்று சொன்னா, இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து கணக்க பேருக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் என்னன்னா, நாங்கள் கனடாவுக்கு போகணும். அது எந்த விசாவா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் விசிட் விசாவை தெரிவு செய்து கனடாவுக்கு போகிறார்கள். அப்படி போகக்கூடியவர்கள் அங்க ஒன்றில் ஸ்டூடெண்ட் விசாவா மாத்தணும், இல்லையா ஒர்க் பெர்மிட்டா மாத்தணும். இப்படி ரெண்டு வகையான விசாக்களை மாத்துறது மூலம் தான் அவர்கள் கனடால தொடர்ந்து இருக்கிறதுக்கான எலிஜிபிள் அந்த போஸ்ட்டை பெறுவார்கள். ஆனா நாங்க இலங்கையில இருந்தோ இல்ல இந்தியாவில இருந்தோ இங்க இருந்தே போகைக்கே ஒர்க் பெர்மிட்டோட போறதுதான் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த வழி. ஏனென்று சொன்னா, நாங்கள் கனடாவுக்கு போயிட்டோம் சொன்னா உங்களுக்கு 5 வருட வேலை விசா கிடைக்குதுன்னு சொன்னா நாங்கள் 5 வருடமும் கனடாவில் வேலை செய்யறதுக்கு எலிஜிபிளா இருப்போம். அதே போல இன்னும் ஒரு பிளஸ் என்னன்னு சொன்னா, நாங்கள் 5 வருடம் வேலை செய்து முடிய நாங்கள் ஆட்டோமேட்டிக்காவே பிஆருக்கு அப்ளை பண்றதுக்கு, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதியானவரா மாறிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒர்க் பெர்மிட், அதாவது இந்த ஒர்க் பெர்மிட்டை நாங்கள் எடுக்கணும் சொன்னா எங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் தேவை. அதாவது கனடால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோ அல்லது ஏதாவது ஒரு ஷாப்பிங்கோ எங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் தரணும். அதாவது நான் இவரை வேலைக்கு ஹையர் பண்றேன்னு சொல்லி ஒரு ஜாப் ஆஃபர் தரணும். ஒரு ஜாப் ஆஃபரை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றது, அதாவது நாங்களாகவே எந்த விதமான ஏஜென்சியின் உதவியும் இல்லாம நாங்களாகவே ஒரு ஜாப் ஆஃபரை எப்படி பெற்றுக்கொள்றன்ற பற்றியும், எங்களுக்கு ஜாப் ஆஃபர் தந்திருக்கக்கூடிய கம்பெனி எங்களுக்கு ஜாப் ஆஃபர் தர்றதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்றதுன்றத பற்றியும் தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த 2023 இருந்து இப்ப மட்டும், அதாவது 2024 5 மாதங்களை கடந்திருக்கோம். இப்ப மட்டும் பேர் கனடாவுக்கு கணக்க விசாக்களை போய் கொண்டிருக்கிறோம். அப்படி என்னதான் போனாலும் இருக்கக்கூடிய இந்த சிறந்த விசா ஒர்க் விசா தான். ஒர்க் விசாவை பற்றி சொல்லணும் என்று சொன்னா, நாங்கள் இங்க இருந்து கனடாவுக்கு போய் அங்க வேலை செய்யறதுக்கான, அதாவது எங்களுக்கு எவ்வளவு காலம் வேலை விசா கிடைக்குது, உதாரணமா 3 வருடம் என்று சொன்னா 3 வருடம், 5 வருடங்கள் என்று சொன்னா 5 வருடங்கள், இவ்வளவு காலமும் நாங்கள் டெம்பரரியா வேலை செய்யறதுக்கான ஒரு தகுதியை மட்டும்தான் இந்த ஒர்க் விசா தரும். அதை வச்சு நாங்கள் ஃபுல்லாவே அங்க இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா நாங்கள் ஒரு கட்டத்துல கனடாவில் வேலை செய்து கொண்டிருக்கோம். அதான் நான் சொன்ன மாதிரி 5 வருடங்கள் கனடாவில் வேலை செய்து பூர்த்தியாக நாங்கள் ஆட்டோமேட்டிக்காவே பிஆர் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அப்படிப்பட்ட ஜாப் ஆஃபர் 2 ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒன்று க்ளோஸ்ட் ஒர்க் பெர்மிட், இரண்டாவது ஓபன் ஒர்க் பெர்மிட். அப்ப இந்த க்ளோஸ்ட் ஒர்க் பெர்மிட்ல நாங்கள் போனா ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அதாவது அந்த குறிப்பிட்ட கம்பெனி, எங்களுக்கு எந்த கம்பெனி ஜாப் ஆஃபர் தருதோ அந்த கம்பெனிட்ட மட்டும்தான் நாங்கள் வேலை செய்ய முடியும், வேற இடத்துலயும் வேலை செய்ய முடியாது. ஆனா அடுத்ததாக இருக்கக்கூடியது ஓபன் ஒர்க் பெர்மிட். ஆனா இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. அப்ப யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா, யாரெல்லாம் இலங்கையில இருந்தோ இல்ல இந்தியாவில இருந்தோ கனடாவுக்கு படிக்க போயிருக்கிறீங்களோ, நீங்கள் படிச்சு முடிய உங்களுக்கு கிடைக்க போறது ஓபன் ஒர்க் பெர்மிட். அதே போல நீங்கள் இங்க இருந்து போகும்போது, அதாவது ஸ்டூடெண்ட் விசால போகும்போது உங்களோட பார்ட்னர்ஸை கூட்டிக் கொண்டு போகலாம். அதாவது கணவன் என்றா மனைவியை, மனைவி என்றா கணவன், இப்படி போகும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கனேடிய சட்டத்தின்படி யாரெல்லாம் நார்மலான கோர்சஸ், அதாவது பேச்சுலர்ஸ், டிப்ளோமா, ஹை நேஷனல் டிப்ளோமா இப்படியான கோர்ஸ்களுக்கு போறீங்களோ உங்களோட பார்ட்னர்ஸை நீங்கள் ஒர்க் பெர்மிட்ல அழைச்சு போக முடியாது. ஆனா யாரெல்லாம் மாஸ்டர்ஸுக்கு போறீங்களோ நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸ் அழைச்சு கொண்டு போகலாம். அவைகளுக்கு 5 வருட வேலை விசா கிடைக்கும். இது இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய நடைமுறை தான். அதற்கு முன்னுக்கு யாரெல்லாம் நார்மலா டிகிரிகளுக்கு போறீங்களோ இல்ல HNDக்கு போறீங்களோ நீங்கள் எல்லாருமே உங்களோட பார்ட்னர்ஸ் அழைச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுக்கு 5 வருட வேலை விசா, அதாவது ஓபன் ஒர்க் பெர்மிட் கிடைச்சது. ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்ப அதே போல இருக்க வேற யாருக்கு இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் நீங்க இப்ப அதாவது க்ளோஸ்ட் ஒர்க் பெர்மிட்ல போய் அங்க 5 வருடங்களை பூர்த்தி பண்றீங்களோ நீங்கள் அதுக்கு பிறகு ஓபன் ஒர்க் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். இப்படியான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட் கனேடிய அரசாங்கம் கொடுக்குது. அப்படி நீங்க கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இருந்து ஜாப் ஆஃபர் பெறணும் என்று சொன்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரக்கூடிய கம்பெனிக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்ப அது என்னன்னு சொன்னா, அந்த கம்பெனி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தர்றதுக்கு முதல், அதாவது 21 நாளைக்கு முதல் அந்த கம்பெனிஸ் கனடாவில் அந்த வேலைக்கான கால் தேவை என்று சொல்லி அட்வர்டைஸ் பண்ணணும், அதாவது விளம்பரம் பண்ணணும். எங்க என்று சொன்னா 2-3 இணையதளங்கள்ல, முக்கியமாக இந்த கனேடியன் ஜாப் பேங்க்ல அவர்கள் இந்த கம்பெனிக்கு கால் தேவை என்று சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அப்படி போட்டா பிறகு, அதாவது 21 நாளைக்கு பிறகு தான் அந்த கம்பெனி வெளியில இருந்து, அதாவது அவுட் ஆஃப் கனடால இருந்து ஆட்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகும். அப்ப இந்த 21 நாட்களுக்குள்ள யார் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணது, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆனது, ஏன் நான் கனடாவுக்கு வெளியில இருந்து ஆட்கள் எடுக்க போறேன்னு சொல்லி முழு டாக்குமெண்ட்ஸையுமே கனேடியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர்கள் வெளியில இருந்து, அதாவது 21 நாளைக்கு பிறகு வெளியில இருந்து ஆட்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகுவார்கள். அதுக்கு பிறகுதான் யாரெல்லாம், இப்ப நாங்கள் உதாரணமா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருந்து அப்ளை பண்ண போறோம்னு சொன்னா எங்களுக்கு
அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்கும். அப்ப இந்த ஜாப் ஆஃபர் எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் மட்டும் வச்சு வேலை இல்லை, இன்னும் ஒரு ஆதாரம் வேணும். என்னன்னு சொன்னா LMIA சர்டிபிகேட். அப்ப அந்த LMIA சர்டிபிகேட்டை வந்து நாங்கள் எடுக்கிறது இல்ல, எங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரக்கூடிய அந்த கம்பெனி தான் அதை எடுக்கணும். அப்ப அந்த கம்பெனி எடுக்கணும்னு சொன்னா அந்த கம்பெனி கனடிய கவர்மெண்ட் இப்படி நான் வெளியில இருந்து ஆள் எடுக்க போறேன், எனக்கு இப்படி ஒரு LMIA சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணும். அதற்கு பிறகு அந்த LMIA சர்டிபிகேட் அவைகள் எடுக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்பத்த நடைமுறையின்படி 2 ல இருந்து 3 மாதம் ஆகும் அந்த LMIA சர்டிபிகேட் வந்து அவைகளுக்கு வர்றதுக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்பத்த நடைமுறையின்படி $1000, அதாவது $1000 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் கனடியன் டாலர்ஸ். அதை வந்து நாங்கள் பே பண்ண தேவையில்லை, எங்களை ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி அந்த சர்டிபிகேட் எடுத்த பிறகு எங்களுக்கு அந்த அப்ரூவல் லெட்டர் அனுப்பும். ஆனா அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களோட விசா ப்ராசஸை பார்க்க முடியும். இப்படியான லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஒர்க் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி போட்டு ஒருவேளை எங்களோட பார்ட்னர்ஸை கூட்டி கொண்டு போறப்ப அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் விசாவுக்கு கொடுத்தோம்னு சொன்னா இப்பத்த நடைமுறையின்படி 16 கிழமை ஆகுது எங்களுக்கு ஒர்க் விசா வர்றதுக்கு. இப்படியான ஒரு நடைமுறையின் கீழே தான் நாங்க கனடாவோட ஒர்க் விசா எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப வந்து எப்படி நாங்க இந்த கனடா ஜாப் பேங்க்ல வந்து நாங்கள் ஒரு ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்றது, அதாவது எப்படி நாங்கள் எங்களை கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறது, எப்படி அப்ளை பண்றதுன்ற பற்றி முழுமையா சொல்றேன். என்ன விஷயம் சொன்னா நாங்கள் ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா இந்த கனடா ஜாப் பேங்க்ல முதல்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாதாக்கள் உங்களுடைய மெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து ஜாப் பேங்க் என்ற சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து அதுல வெளியில இருந்து ஆக்கள் எடுக்கிறதுக்கான ஒர்க் பெர்மிட் சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா கணக்க கம்பெனிஸ் உங்களுக்கு காட்டும். இப்படி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸுக்கு வந்து LMIA அப்ரூவ்டு வர இருக்குதுன்னு சொல்லியே நீங்க பாத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த ஒரு கம்பெனியை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதற்கு கீழே வந்து அவர்கள் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்ல கேட்கிறார்கள், எங்களுக்கு படிச்ச ஆள் வேணும், இல்ல எங்களுக்கு படிக்காத ஆள் வேணும், இல்ல இன்ன எலிஜிபிளா இருக்கணும், இன்ன வேலை இருக்குது, இவ்வளவுதான் சம்பளம் என்று சொல்லி எல்லாமே அவர்கள் போட்டிருப்பார்கள். அப்ப அந்த கம்பெனி போட்டிருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நீங்க பார்த்தா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளான ஆள் என்று சொல்லி யோசிங்கன்னு சொன்னா, ஏன்னா ஒரு சில கம்பெனி டிகிரி கேட்டிருக்கும், ஒரு சில கம்பெனி நார்மலா டிப்ளமா கேட்டிருக்கும், ஒரு சில கம்பெனி படிப்பே தேவையில்லைன்னு சொல்லும், ஒரு சில கம்பெனி IELTS கேட்டிருக்கும். ஆனா அப்படியான தகுதிகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ற ஆள் என்று சொன்னா உங்களுக்கு தகுதி அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றதுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்கள் அப்படியே அதுல கீழே வந்தீங்கன்னு சொன்னா கீழே இருக்கும் LMIA இதுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதாவது LMIA இருந்தா கிரீன்ல காட்டும், இல்ல பெண்டிங் சொன்னா ஒரு டார்க் பிரவுன்ல காட்டும் அந்த LMIA என்ற ஒரு அரோ வந்து. அதை பார்த்துட்டு கீழே அவர்களுடைய மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய CVயையும் ஒரு கவர் லெட்டர், அதாவது நான் இங்க இருக்கிறேன் இந்த வேலைக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லி ஒரு கவர் லெட்டரையும் உங்களுடைய CV, அதாவது கரிக்குலம் பிட்டான்னு சொல்றேன், நீங்கள் யார் எங்க இருந்த, நீங்கள் என்ன படிச்ச, நீங்கள் என்ன எலிஜிபிள் இருக்குது, என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் அவர்களுக்கு அனுப்ப வேண்டி இருக்கும். அப்ப நீங்கள் அனுப்பும் போது அவர்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஓகே என்று சொன்னா ரிப்ளை பண்ணுவார்கள். அதற்கு பிறகு நீங்க கம்பெனியோட கதைச்சு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க உங்களோட ஜாப் ஆஃபர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஜாப் ஆஃபர் எடுக்க ஒருவேளை நீங்கள் வேற யாராவது, அதாவது தேர்ட் பார்ட்டி மூலம் உங்களோட ரிலேஷன்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது மூலமா ஒரு ஜாப் ஆஃபர் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜாப் ஆஃபர்ல இருக்கக்கூடிய கம்பெனி எலிஜிபிளா இல்லையா என்று சொல்லி என்னன்னு பாக்குறேன்னு சொன்னா கனடாவில் வந்து எலிஜிபிள் கம்பெனியை காட்டாது. ஆனா எதெல்லாம் இன்எலிஜிபிளோ, அதாவது எதற்கெல்லாம் ஜாப் ஆஃபர் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லையோ அப்படிப்பட்ட கம்பெனிஸை வந்து கனடா ஜாப் பேங்க் வந்து தரவரிசைப்படுத்தி இருக்கு. எப்படின்னு சொன்னா இப்படியான ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா கூகுள்ல இப்படி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா என்னென்ன கம்பெனிஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கோ அவ்வளவு கம்பெனிஸையும் வந்து காட்டிக்கொள்ளும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து கனடாவில் இருந்து வெளியில ஆள் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத கம்பெனிஸ். இவைகளுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஃபைன் தான் வரும். இந்த கம்பெனிஸ்ல ஜாப் ஆஃபர் எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுமே ஃபேக்கான ஜாப் ஆஃபர்ஸ்ன்றதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப உங்களோட ஜாப் ஆஃபர் வந்தா பிறகு இதுல போய் தேடி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பெனி லிஸ்ட்ல உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தந்திருக்கக்கூடிய பேர் லிஸ்ட் இருக்குமா இருந்தா அது வந்து ஃபேக்கான லெட்டர். என்னன்னு சொன்னா இவர்கள் வந்து வெளியில இருந்து ஆள் எடுக்க இயலாதுன்னு சொல்லி கனடியன் கவர்மெண்டாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு கம்பெனிஸ். இப்படியான நடைமுறைகள் தான் கனடாவில் இருக்குது. நீங்க ஒரு ஒர்க் பெர்மிட் எடுக்கணும்னு சொன்னா இவ்வளவு ப்ராசஸையும் தாண்டி தான் போகணும். அதே போல உங்களுக்கு ஒரு கம்பெனி ஜாப் ஆஃபர் தரணும்னு சொன்னாலும் அவர்களும் இவ்வளவு ப்ராசஸும் தாண்டி இருக்கணும். அப்ப ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் படிப்பு தேவையா இல்லையான்னு சொன்னா ஒரு சில கம்பெனிஸுக்கு தேவை, ஒரு சில கம்பெனிஸுக்கு சுத்தமா தேவையில்லை. அப்ப அது வந்து நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது. கனடா ஜாப் பேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. அதுல பார்த்து உங்களுக்கு ஓகேண்டா மட்டும் அப்ளை பண்ணணும். ஒரு சில மாநிலங்கள் வேறுபட்டிருக்கும், உங்களுடைய வேலைகள் வேறுபட்டிருக்கும், தகுதிகள் வேறுபட்டிருக்கும், சம்பளங்கள் வேறுபட்டிருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் பார்த்தவர்கள் எல்லாமே போட்டிருப்பார்கள். மனத்தியாலத்துக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு காலத்துக்கு ஒர்க் பெர்மிட், என்னென்ன மாதிரி என்று சொல்லி அவர்கள் எல்லாமே போட்டிருப்பார்கள். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஓகேண்டா மட்டும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணின உடனே ரிப்ளை வருமானு கேட்டா கடைசி மட்டும் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க மட்டும் அப்ளை பண்ண போறது இல்ல, இலங்கையில இருந்து கணக்க பேர், இந்தியாவில இருந்து கணக்க பேர், அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருந்தும் அதுக்கு தான் அப்ளை பண்ண போயிடும். அப்படி பண்ணேக்க நீங்கள் வந்து அங்க 1000ல் ஒரு ஆள். அப்ப உங்களோட மெயில ஓபன் பண்ணி பாக்குறதே அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வந்து லக். அப்படி இருக்க உங்களோட மெயில் ஓபன் பண்ணி பார்த்து அவர்கள் ரிப்ளை பண்றதுன்றதே
100% தான் சான்ஸ். ஆனா தொடர்ந்து செய்தாத நாங்கள் வந்து பார்த்து அப்டேட் ஆக பண்ணி கொண்டிருந்தா கட்டாயமா ரிப்ளை வரும். அப்படி ரிப்ளை வந்து இப்ப கனடாவில் செட்டில் ஆயிருக்கக்கூடியது என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட படிச்ச ஃப்ரெண்டும் அதே வழியில தான் இப்ப கனடாவில் செட்டில் ஆயிருக்கிறான். நான் அவனோட கதைச்சிருக்கிறேன். அதே நடைமுறை இப்பயும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் கனடாக்கு வேர்க் பெர்மிட்ல போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. யாருக்கும் பெருசா தெரியாது. ஆனா இதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஏதோ ஒரு சான்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை வரும். அதுக்கு பிறகு நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணினா ஜாப் ஆஃபர்ஸ் வரும். அதுக்கு பிறகு நீங்க நார்மலா ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம். அப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். இது போல மேலும் ஒரு பிரியோசமான காணொளியில அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.